புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. 800 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் போட்டியில் பங்கு பெற்றனர். வாடிவாசலில் இருந்து சீறி வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் வீரத்துடன் அடக்கி அசத்தினர். இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் மிக்சி, கிரைண்டர், சைக்கிள் உள்ளிட்ட பரிசுகள் மற்றும் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிய ரக சரக்கு வாகனமும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலத்தைச் சேர்ந்த 2 பேர் உயிரிழந்தனர். காரில் தனது மகனுடன் திருவண்ணாமலைக்கு சுற்றுலா சென்ற தாய், தந்தை ஆகிய இருவரும் காரின் இடர்பாடுகளுக்குள் சிக்கி உயிரிழந்த நிலையில் இதில் படுகாயமடைந்த அவர்களது மகன், சிறிய ரக சரக்கு வாகன ஓட்டுநர் ஆகிய இருவரும் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். திருவள்ளூர் அருகே அரசு பேருந்து டயர் பஞ்சராகி சாலையில் நின்றதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். தேரடி அருகே ராஜாஜி சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து திடீரென டயர் பஞ்சராகி சாலை நடுவே நின்றது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதால் வாகன ஓட்டிகள் மற்றும் மக்கள் கடும் அவதியடைந்தனர். விடியா திமுக அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததே காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் காரிய மேடையின்றி மக்கள் சிரமமடைந்து வருகின்றனர். தர்மராஜா கோவில் குளம் புதர்மண்டி கழிவுநீர் தேங்கி காணப்படுவதுடன் குளத்தின் பின்புறம் காரிய மேடையின்றி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து திமுக நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டினர். விடிய அரசு இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். காரியம் பண்ற குளம் சார் இது. காரியக்காரர் ரொம்ப சிரமப்படுறாங்க காரியம் பண்றதுக்கு. அரக்கோணத்துல இது ஒண்ணுதான் இருக்குது, இங்கதான் எல்லாம் பண்றாங்க. இந்த இடம் ரொம்ப கெலிஜா இருக்கனால பாம்பு பூச்சிங்கெல்லாம் வருது. இங்க எங்களால இருக்க முடியல. மாவட்ட ஆட்சியர் கொஞ்சம் கிளீன் பண்ணி தர மாதிரி கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க சார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கோட்டமேட்டில் 6 ஊர் மக்கள் சார்பில் 8ஆம் ஆண்டு மாபெரும் எல்கை பந்தய போட்டி நடைபெற்றது. இதில் மாடுகளுக்கான சிறிய மாடு, ஒத்தை மாடு, இரட்டை மாடு மற்றும் குதிரைகளுக்கான புதிய குதிரை, பெரிய குதிரை, சைக்கிள் ரேஸ் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. எல்லைக்கோட்டில் இருந்து காளைகள் மற்றும் குதிரைகள் சீறி பாய்ந்தன. வெற்றி பெற்ற குதிரை மற்றும் காளை உரிமையாளர்களுக்கு பரிசு தொகைகள் வழங்கப்பட்டன. மதுரை மாவட்டம் திருமங்கலம் 4 வழிச்சாலையில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் சத்திர ரெட்டியப்பட்டியைச் சேர்ந்த கருப்பசாமி தனது உறவினர்களுடன் மதுரை மருத்துவமனைக்கு வந்துவிட்டு விருதுநகர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்த ராமச்சந்திரன் என்பவரது கார் மேலக்கோட்டை 4 வழிச்சாலையில் எதிரே வந்த கருப்பசாமியின் கார் மீது மோதியது. இதில் ராமச்சந்திரன், கருப்பசாமி, அன்னகாமாட்சி, சூர்யா, வெற்றி, காளீஸ்வரன் ஆகிய 6 பேர் காயமடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே நடைபெற்ற வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். கீழத்தூவல் கிராமத்தில் நடைபெற்ற 2ஆம் ஆண்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியில் மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து திரளான காளைகள் கலந்து கொண்டன. இதில் 120க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு காளைகளை அடக்கினர். போட்டியில் பிடிபடாத மாடுகளுக்கும் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பணமும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. திருச்சி மாவட்டம் மணப்பாறை பெஸ்டோ நகரில் 7ஆம் ஆண்டு வடமாடு ஜல்லிக்கட்டு போட்டி ஆரவாரமாக நடைபெற்றது. 9 பேர் வீதம் 15 குழுக்களாக வீரர்கள் களமிறங்கி காளைகளை அடக்க ஆர்வத்துடன் போராடினர். இருப்பினும் தன்னை அடக்க வந்த வீரர்களை நெருங்க விடாமல் காளைகள் பந்தாடியது. இதில் வெற்றி பெற்ற காளைக்கும் வீரர்களுக்கும் ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. போட்டியை ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 90% ஆசிரியர்களை பாதிக்கும் அரசாணை 243ஐ ரத்து செய்யக்கோரி கோஷம் எழுப்பினர். தஞ்சை பெரிய கோவில் முன்பு கள்ளர் முன்னேற்ற சங்கத்தினர் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வரலாற்று சிறப்புமிக்க தஞ்சை பெரிய கோவிலில் தரைத்தளம் சீரமைப்புக்காக அடுக்கி வைக்கப்பட்டுள்ள செங்கல் போர்டுகளை பார்வையிட்ட கள்ளர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் கோவில் தரைத்தளம் சீரமைக்கும் பணியில் தரமான கற்களை கொண்டு பதிக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்.
திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகேயுள்ள பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமான திருமூர்த்தி மலையில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. அருவியில் ஆனந்த குளியல் போட்ட சுற்றுலா பயணிகள் அமரலிங்கேஸ்வரர் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து அர்ச்சனை செய்து சந்தன காப்புகளை பிரசாதமாக பெற்றனர். மேலும் அணை பகுதியில் உள்ள வண்ண மீன் காட்சியகத்தை கண்டு ரசித்தனர். அருவியில் கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்ததால் பலரும் பாலாற்றில் குளித்து மகிழ்ந்தனர். ராமர் கோவிலை திறந்து வைத்தது அதானி என்று உளறி கொட்டிய திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி ஜெயக்குமாரின் பேச்சு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதனை ராமர் கூட மன்னிக்க மாட்டார் என்று குற்றம் சாட்டுவதாக நிதானமில்லாமல் பேசிய காங்கிரஸ் எம்பியின் பேச்சு மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ராமர் டெம்பிள் எங்கேயோ கட்டின்னு இருக்காங்க. அதானிக்கு என்ன வேலை? அதானி பண்றதை காட்டுறீங்க, அதானி உட்காரத்தை எழுந்திருக்கிறீங்க, அதானி கும்பிடுறதை காட்டுறீங்க. மற்ற யாரும் அங்க சாமி கும்பிடலையா? அப்படி அதானி பண்ணது சரிதானா? யாருன்னா ஒரு பத்திரிகை எழுதுனாங்களா? எப்படி அதானி பண்ணா? என்ன குவாலிபிகேஷன் அதானிக்கு அந்த கோயிலை திறந்து வைக்கிறதுக்கு? இஸ் டிஸ்குவாலிஃபைட். நான் சொல்லல, மத்தில இருக்கிற பூசாரிகள், மத்தில இருக்கிற இந்து மத தலைவர்கள் சொல்லுகின்றார்கள் அதானி இதை செய்யக்கூடாது, நாங்கள் தான் செய்ய வேண்டும். அதுவும் இவர் தன்னுடைய மனைவியை கைவிட்டு விட்டு வந்த மனிதர். இவரை ராமன் மன்னிக்க மாட்டான், இவர் இதை செய்வது தவறு என்று சொன்னாங்களா? அதனாவது எழுதுனீங்களா? நீங்க கிடையாது, தூங்கிக்கிட்டு இருங்க பிரஸ்லாம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வட்டாட்சியர் வாகனத்தை மறித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேளங்காட்டுப்பட்டியில் புதிய சாலை போடுவதற்காக பழைய சாலையை பெயர்த்து 5 மாதங்களாகியும் பணிகள் நடைபெறாமல் இருப்பதால் அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் வருவாய்த்துறையினரிடம் அளவீடு செய்ய வந்த வட்டாட்சியர் மகேந்திரனின் வாகனத்தை வழிமறித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அளவீடு மட்டும் எடுத்துச் செல்வதாகவும் பணிகள் நடைபெறாமல் கிடப்பில் இருப்பதாகவும் மக்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். சிவகங்கை 27வது வார்டு அம்பேத்கர் சிலை அருகே அதிமுக ஆட்சியில் மக்களுக்காக பயணிகள் நிழற்குடை அமைக்கப்பட்டது. மக்கள் விரோத திமுக ஆட்சி அமைந்ததும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாமல் நல்ல நிலையில் உள்ள பயணிகள் நிழற்குடையை வீணடித்து வருகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆய்வு செய்து செடி கொடிகளை அகற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டுமென அப்பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.